அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் தோன்றியது என் சிந்தைக்கு என்ற இறையன்பு ஐயா எழுதிய நூலிலிருந்து அவர் படித்த நூல்களை பற்றி எழுதியுள்ளார். அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். படித்த நூல் கல்லூரி படிக்கும்போது இதழியலாளராக பணியாற்ற வேண்டும் என்ற திட சங்கல்பத்துடன் இருந்தவர். தஞ்சை சென்றபோது அவர் நடத்திய கையெழுத்து இதழை என்னிடம் காண்பித்த மாணவர். பல நேரங்களில் விருப்பங்களும் வாய்ப்புகளும் வெவ்வேறாக இருந்து விடுகின்றன. முழு மூச்சுடன் விருப்பத்தையே வாழ்வாக தேர்ந்தெடுத்தவர் சுந்தர புத்தர். அவர் எழுதிய யானை பார்த்து சிறுவன் என்கிற நூலை வாசிக்கின்றது. முகநூலையும் அனுபவ செறிவாக்க அறிய முயற்சி. நம் வாழ்க்கை என்பதே நாம் பார்த்த இடங்களும் சந்தித்த மனிதர்களும் மட்டுமே. அவர்கள் இல்லாமல் வெற்றித்தாளாகவே அது இருக்கும். அவர் சென்ற இடங்களையும் சந்தித்த மனிதர்களையும் வியந்த தருணங்களையும் இந்நூலில் எழுதியிருக்கிறார். நீலகிரிக்கு முதலில் செல்லும்போது அதிசயமாக தோன்றும். எத்தனையோ வட இந்திய மலைவாழ் தலங்களை நான் வாசித்திருக்கிறேன், அங்கு வசித்தும் இருக்கிறேன். அவற்றில் இல்லாத பலதரப்பட்ட இயற்கை அழகை உதகமண்டலம் தன் முந்தானையில் முடிந்து வைத்திருக்கிறது. கலைகளுக்கு கூட அங்கு அழகில் பூக்கள் முதல் முறை அங்கு சென்ற அனுபவத்தையும் அவருக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தையும் சொல்லும்போது முதலில் யானையை பார்க்கும் குழந்தையைப் போல நான் ஊட்டியை பார்த்தேன் என்று குறிப்பிடுகிறார். யானை எந்த வயதில் பார்த்தாலும் பரவச கொள்ள செய்கிறது. ஊட்டியும் அப்படித்தான். நூலில் பதிவு செய்யப்பட்ட பல அனுபவங்கள் மனிதர்கள் சுவையூட்டுகிறார்கள். ஜெர்மன் மொழியை படிக்கும்போது பழக்கமான விக்ரம் லட்சுமி தம்பதியினரை 18 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்ததை சொல்லி அசந்து போகிறார். உலகம் மிகவும் சிறியது. நாம் யாரையாவது மனமாற நேசித்தால் ஏதேனும் ஒரு கட்டத்தில் சந்தித்து விடுவோம். உண்மைதான். நானும் இறையன்பு ஐயாவை சந்தித்து அவருடன் பேசினேன். மிகவும் நேசிக்கும் ஒருவர் என்பது உண்மை என்பது இந்த இது தெரிகிறது. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.